ஆண் பாவம் பொல்லாததுன்னு இப்படி ஒரு படத்துக்கு பேர் வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? அதுல இருந்து ஆரம்பிப்போம். கடந்த 2 வாரங்கள்ல 250 குடும்பங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஓடக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல பிளாக் ஷீப் டீமும் ஒன்று. அப்படிதான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சோம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தன்னோட வேலையை வந்து பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆர்கானிக்காக நம்மளோட ஃபாலோயர்ஸ் எதுக்காக வந்தாங்களோ அது மாறாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. தட்ஸ் வெரி ஹெல்த்தி. இவங்கெல்லாம் எல்லாமே டாக்டர்ஸ்னா இப்போ பயங்கர கண்டென்ட் வெறியில் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா டாக்டர் பால்னு ஒருத்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு கெடுத்து விட்டார். அவர் பேர் பால், ஆனால் தயிரை பற்றியே பேசுவார். அது வேற பிரச்சனை. பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோஷியல் மீடியாலே இல்லை. இப்போ நான் இன்னைக்கிலேருந்து சோஷியல் மீடியாவில் வரணும், நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் சீக்கிரம் அப்படின்னா ஒரு 90 day ஆக்ஷன் பிளான் அப்படின்னு எனக்கு ஒன்று கொடுப்பீங்க அப்படின்னா வாட் ஆர் த 3-4 திங்ஸ் ஐ ஷுட் டூ அண்ட் பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர்? ஆண் பாவம் பொல்லாதது. சேர் அப். எஸ், அன்பு தம்பி ஹீரோ ரியோ ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறேன். விஜய் விக்னேஷ் காந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஹீரோயின் மாளவிகா மனோஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒரு அருமையான படத்தை கொடுத்த பிரதர் கலையரசன் தங்கவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சேரா. ஆண் பாவம் பொல்லாததுன்னு இப்படி ஒரு படத்துக்கு பேர் வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? அதுல இருந்து ஆரம்பிப்போம். இந்த கதைக்கு அந்த பேர் தான் ரொம்ப கரெக்டா இருக்கும்னு தோணுச்சுன்னா, அப்புறம் ரியோன்னு ஒரு 4-5 வருஷமா தெரியும். அவர் கதை கேட்கும்போது இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அவர் பயோகிராஃபி ஆஃப் ரியோ ராஜ் அவர்கள். எஸ். நல்ல வேளை அவர்கிட்ட மைக் இல்லை. இல்லை, இது மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறான். எல்லா ஆம்பளைங்களோட பயோகிராஃபி எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் வச்சோம். ஆக்சுவலாக ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதையை நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அப்படியா? ஆமாம். பாக்காப்பா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கடந்த 2 வாரங்கள்ல 250 குடும்பங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிப்பாட்டி இருக்காங்க. டிவோர்ஸ் வாங்குறது நிப்பாட்டி இருக்காங்க. ஆமாம், அது அப்படியே சொல்லலாம். உண்மைதான். பெரிய பிஸ்னஸ் அவர் வந்து பார்த்தோன்னா வக்கீல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இந்த படம் வரப்போகுது, எவ்வளோ பிஸ்னஸ் இருந்தாலும் அதில் எங்கள் டீமுக்கு ஒரு கட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் மீட் வச்ச ஒரே சினிமா டீம் இவங்க. அவங்களுக்கு அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். உண்மைதான். இப்போ வந்து விக்னேஷ்காந்த் காருக்கு பின்னாடி லாயர் சிம்பிள் ஒன்று வந்துருக்கு. சொல்லுங்க விக்னேஷ்காந்த். அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஐஓவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சமிட்க்கு முதல்ல எங்களை வர சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை அழைத்ததற்கு என்டையர் டீமுக்கும். நானும் கேட்டேன் எங்களுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க மொபைல் ஸ்க்ரீன் டு மூவி ஸ்க்ரீன். எஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது படம் வந்து இன்னைக்கு பிளாக் பஸ்டராக 3வது வாரத்துக்குள்ள என்ட்ரி. இப்போவும் 150 ஸ்க்ரீனுக்கும் மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. பிளாக் ஷீப் ஆஸ் அ டீம், பிளாக் ஷீப்னுடைய டீம் நிறைய பேர் இங்கே இருக்கிற இந்த 1000 பேர்ல பலருடைய கண்களில் பலருடைய கண்டென்ட்ல நம்ம ஒரு கனவை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு நம்ம வந்து இதில் ஆரம்பிக்கிறோம், ஆனால் இதோட டெஸ்டினேஷன் சினிமா தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் சினிமாவுக்கு போகணுன்ற டெஸ்டினேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். சினிமாவில் நடிக்கணுமா, சினிமாவுக்கு போகணுமா, அப்புறம் டிக்கெட் காசு கேட்பாங்க. சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஓடக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல பிளாக் ஷீப் டீமும் ஒன்று. அப்படிதான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம டீம்ல இருந்து இன்னைக்கு இதுவரையிலையும் 6 படங்கள் நம்மளுடைய டைரக்டர்ஸ் சேர்ந்து வந்திருக்கு. 13 டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்க. 20+ நடிகர்கள் வந்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு தெரியும் டெலிவிஷன், டிஜிட்டல்னு இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் நம்மளுடைய பசங்க இருக்காங்க அப்படின்றது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பிளாக் ஷீப்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல்னு. பிளாக் ஷீப் ஃபைன்ஸ் அப்படின்ற எங்க லோகோவோட வந்த முதல் திரைப்படம் ஆண் பாவம் பொல்லாதது. அது பிளாக் பஸ்டர் ஆயிருக்குன்றப்ப அந்த மொபைல் ஸ்கிரீன் டு அந்த தியேட்டர் ஸ்கிரீன் அப்படின்றத அடைஞ்சிட்டோம். இனி நிறைய வேலை செய்யணும்னு தோணுதுன்னு. சபாஷ். ரியோ, அந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் 2025க்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கறதுங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவு. அது ஒரு எமோஷனலான விஷயம். நீங்க சொல்லுங்க. எஸ், ஐஓ இன்ஃப்ளூயன்சஸ் 2025க்கு ஃபர்ஸ்ட் எங்களோட டீமை இன்வைட் பண்ணதுக்கு we would like to thank you so much for having us here. நான் பர்சனலாக எனக்கு கேட்டதுக்கு என்னோட பர்சனலாக எனக்கு தோன்றதை சொல்லணும்னா நான் அதை ஸ்ட்ரகிளாகவே பார்க்கல. அது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எவ்ரி ஸ்டெப் எல்லா ஸ்டெப்லேயுமே ஒரு லேர்னிங் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஆண் பாவம் பொல்லாதது 3rd வீக் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு, தேட்டரில் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த சக்ஸஸ்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதை தாண்டி எனக்கு அதில் இருக்க லேர்னிங் தான் ஃபர்ஸ்ட் தெரியுது.
ஸோ எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை பார்க்காம அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா இப்போ ஆண் பாவம் பொல்லாது ஒரு சக்ஸஸ், அந்த மாதிரி அடுத்த சக்ஸஸ் வரதுக்கு இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் இருக்கு. அவங்க கடுமையா உழைச்சிருப்பாங்க, அந்த வீடியோ பெருசா ரீச் ஆயிருக்காது இல்லையா விக்னேஷ்? நல்லா தெரியும். பயங்கரமா இந்த வீடியோ பார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், 3000 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் கஷ்டப்பட்டு இதையா போட போறோம், சரி ஓகே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுடுவோம், அது 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்னா இங்க சக்சஸ்க்குன்னு ஃபார்முலாவே கிடையாதுல்ல. எது 1 மில்லியன் போகும்னு தெரிஞ்சா அப்ப நம்ம அதை மட்டுமே பண்ணுவோமே. சொல்லுங்க. அப்படி நடக்கிறதுக்கான சமயம் ஷூட்டிங் போறதே கிடையாது, ஷூட்டிங் எடுக்கிற ப்ளூபர்ஸ் தான் நிறைய வியூஸ் போகுது. இந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க இருக்கா? தயாரா இருக்கு. உண்மை உண்மை அதான். ஓகே, மாளவிகா மனோஜ் அவர்களே, வந்ததுல இருந்து அமைதியாக இருக்கிறீர்கள். யாரா அது இதுக்கு மட்டும் கத்துறது? 3 ஆம்பளைங்க பேசணும், அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு எதுக்குடா வந்தீங்கன்ற மாதிரி பேசிட்டு அந்த கத்துற 3 பேர் நம்மகிட்ட என்ன கேட்பானா, எதுக்கு பேசல? சரிப்பா சரிப்பா ஓகே ஓகே இல்ல இப்ப பேசணும்ல, இந்த 4 பேரும் வந்து அந்த 3000 வியூ போற வீடியோ, இதுதான் அந்த 1 மில்லியன் வீடியோ. இப்ப பாருங்க 3 வார்த்தை தான் பேசுவாங்க. மாளவிகா ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைய பயமுடுத்தாதீங்கயா. ஆக்சுவலி இங்கே வந்ததில் ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பார்க்குறேன். ஸோ அதுலேயும் கம்மிங் வித் த டீம், நம் நடிச்ச ஒரு படம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அதை பற்றி பேச வந்ததில் ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ யா, தேங்க்யூ. 20 சிட்டி டிராவல் பண்ணோம், 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம், 25 தேட்டருக்கு போனோம், எல்லா இடத்துலையும் அந்த ஊரோட இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணோம். ஸோ அவங்க தான் அதை கொண்டு போனாங்க. நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தா தினமும் நாங்கள் அந்த தேட்டருக்கு போயிட்டு வெளில வந்தோன்னு ஒரு 50 பேராவது டேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோவும் 1 லட்சம் வியூஸ், 50,000 வியூஸ், 2 லட்சம் வியூஸ், 5 லட்சம் வியூஸ்னு இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் இவர்கள் தான் உண்மையிலே வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது அவங்களால தான் முடியும். நன்றி இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கும், எங்களுக்கு வெளியிலிருந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும். சாரி மாளவிகா ப்ளீஸ். இல்லை, நான் தேங்க்யூ சொல்லிட்டேன். சொல்லிட்டியாம்மா? முடிஞ்சதா? என்னம்மா படத்தில் அந்த சண்டையை போட்டு இவ்வளோ அமைதியாக இருக்க? வெரி குட். ஐயா இயக்குனர் ஐயா, நீங்கள் நிறையா பேசுவீங்கன்னு மாக்காப்பா சொன்னாப்புல, பட் நீங்கள் ஒன்றுமே பேசலை. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கூப்பிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பர்சனல் கனெக்ட் விக்கி சொன்ன மாதிரி அங்கேருந்து தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். வீக்லி கண்டென்ட் போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதை நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பல பேர்த்துக்கு நான் ஃபாலோவராக இருக்கேன். இர்ஃபான் போக்கு, A2D பிரதருக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபாலோவராக இருக்கேன். உங்கள் கண்டென்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான டிஸ்டன்ஸ் தான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஸோ நீங்களும் வந்துடுவீங்க சீக்கிரமாக. உங்களோட கண்டென்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ ஸ்ப்ரெட் த வேர்ட். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், இன்னும் அதை தாண்டி எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலுமே ஃபாலோயர்ஸ்க்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோட விஷஸ். அதாவது ஒரு ஸ்டேஜுக்குன்னு ஒரு ரிச்சுவல் கல்ச்சர் இருக்கு ரியோ, உங்களுக்கு தெரியும். நீங்க ஏங்கரா பண்றப்பே அதை பண்ணிருக்கீங்க. மைக்க கொடுங்க, பண்ணி ஆகணும், மைக்க கொடுத்துருங்க. அதான் விக்னேஷ்காந்த் ஷார்ப்புங்கிறது. என்ன மகாப்பா, பாட்டை போடுங்க. அதாவது ரியோ, நன்றி. நம்ம படம் ஆண் பாவம் பொல்லாதது, ஆனா இப்ப ஓட்டுன படம் டிஜே பாவம் பொல்லாதது. அவன் என்ன செய்வான் டக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவான் தம்பி. ஓகே, அமேசிங். மொத்த டீமுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த உயரங்கள், அடுத்தடுத்த வெற்றிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமானே. ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி, இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்ததுக்கு, இந்த மேடையை கொடுத்ததுக்கு. இன்ஃப்ளூயன்சர்களை மைண்ட் வச்சே பார்த்தோன்னா நம்ம ஒரு பொருள் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது பேர் தான் ஃப்ளிக்கப்பு. அதை நான் பீட்டா வெர்ஷனாக பார்த்தோன்னா எடுத்த உடனே இன்ஃப்ளூயன்சர் கையில் தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எப்படி D2C பிராண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறது I2C, அதாவது இன்ஃப்ளூயன்சர் டு கஸ்டமர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஒயிட் லேபிள் பண்ணி சந்தோஷமாக ஜாலியாக இருக்க போறீங்க. இப்போ நானே ஒரு 2 மசாலா கம்பெனி, அதுக்கப்புறம் டிஷர்ட் கம்பெனி, நைட்டி கம்பெனி வரைக்கும் ஆரம்பிக்க போறேன். ஓகேவா? உங்களுக்கு லாஸ்ட் ஒன் ஐ லைக் மோர். உங்களுக்கு தட் லாஸ்ட் ஒன் நல்லா இருக்கு. யூ லைக் இட் ரைட்? ஓகே. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கொரோனா டைமில் எவனும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நைட்டிலாம் போட்டுலாம் சுற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த ஒரு சுகமே அப்போ தான் ஒரு பெண்மையை நான் உணர்ந்தேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ளிக்கப் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்க போகுது இந்த மார்க்கெட்டில். தமிழில் முதல் முறையாக இந்த மாடலோட களமிறங்குறார் மாக்காப்பான. அவர் ஒரு ஆண்டர்பிரினரா
பிஸ்னஸ் மேனாக நம்ம பெருசாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு இனிஷியேட்டிவோட. ஸோ ஃப்ளிக்கப்க்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மேடையில் இதை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம மக்கள் வந்து நல்லா சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க, கை தட்டுங்க, நம்ம சொல்லிட்டே இருக்கோம், பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் ஒரு அலப்பறை பண்ணுறதுக்கு, இவங்களை ஒரு வைப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு நெல்லை தமிழில் ஒரு நெல்லை தமிழர் வந்து அடிச்சு நூத்துனா எப்படி இருக்கும்? ஆஹா, உங்களுக்கு லைட்டா அந்த ஸ்லாங் ஒன்று வருது. நல்லா இருக்கியா? அவரோட அந்த ஸ்லாங்கே வந்து பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவரோட அந்த காமெடிக்கும் தான். ஸோ ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் a big round of applause to stand up comedian நம்ம ராம்குமார் அண்ணாச்சி. பலத்த கைத்தடல் மக்களே. Hello guys, hi. Hi. Am I audible? Am I visible? Are you able to see my screen? இன்னைக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடாமல் பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதுக்கே நீங்கள் எல்லாம் பலமாக கை தட்டணும். யா பட் கேன் வி ஆல் கிவ் a big round of applause for மகேஷ் அண்ட் மணிமேகலை கேஸ். அமேசிங் எம்சி. இருக்க எனர்ஜியை பிடிச்சி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா எனக்குலாம் நிறைய ஈவெண்ட்டில் பயங்கர வித்தியாசமான எம்சிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அதுவும் நிறைய நார்த் இந்தியன் தமிழ் எம்சிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க ஸ்லாங்கில் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ வரப்போகிறவரு அவர் பெரிய ஸ்டாண்டப் கமீடியனும் அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு என் பேரை மறந்துடுவாங்க. அப்புறம் மைக்க மூடிட்டு ஏன்ட்டே வருவாங்க, சைத்தான்கா பச்சா உன் பேர் என்னடா, ராம்குமாரா ராமகிருஷ்ணா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேரை கரெக்டாக சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் நைஸ் மேன், நைஸ். வந்து இவ்வளோ பேரை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுல, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுல என்ன கஷ்டம்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுல பெரிய கஷ்டமே நம்ம கண்டென்ட் அல்காரிதத்துக்கு பிடிக்கணும், அப்புறம் அல்காரிதத்துக்கு நம்மளை பிடிக்கணும். இவ்வளவும் பிடிச்ச அந்த கண்டென்ட் நல்லா போச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு கமெண்ட்ஸ் வாசிக்கணும். வாசிப்பீங்களா நீங்களாம்? எனக்கு என் வீடியோவில் அதிகமாக வர்ற கமெண்ட்டே ப்ரோ உங்களை பார்த்தா லோ பட்ஜெட் சசிகுமார் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ அப்படின்றது தான். அந்த கமெண்ட்டுக்கே ஒருத்தன் கமெண்ட் போகிறான், சசிகுமாரே லோ பட்ஜெட்டில் தானே படம் பண்ணுறாரு, அப்போ இந்த தாடி லோ பட்ஜெட்டான்னு எனக்குன்னு எங்கே இருக்குது அவர் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட் வாசிக்கிறது மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் இப்போ ரீசெண்டாக யூஎஸில் போய் ஃப்ளைட்டெல்லாம் வாடகைக்கு எடுத்து ஓட்டி ஒரு வீடியோ போட்டு கடைசியில் சொன்னேன், கைஸ் நான் இப்போ ஃப்ளைட் ஓட்டி வீடியோ போட்டிருக்கேன், அடுத்து எதில் போய் வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா போடுறேன்னு. ஒருத்தன் ஆம்புலன்ஸில் போய் போடுங்க ப்ரோ அப்படின்றேன். இன்னொருத்தன் பாடையில் போய் போடுங்க ப்ரோன்றான்டே. ஏன்டா உங்களுக்கு என்னடா மனசுக்குள்ளே இவ்வளோ என்னடா வன்மோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். வீடியோ போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோலாம் போட்டால் சொந்தக்காரங்களை சமாளிக்கிறது மாதிரி அதோட பெரிய பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை. அந்த சொந்தக்காரங்களால் பாதிக்கப்பட்ட கும்பல் ஓரமாக உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க தான் என்னமோ கோடியாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு. ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற பிச்சை நமக்கு தானே தெரியும். இன்னொரு நாள் மாமா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவரும் இதே வேபில் ஸ்டார்ட் பண்ண. இல்லை ராம்குமார் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இன்ஸ்டாகிராமத்தில் ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், எனக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு. இல்லை இவ்வளோ ஃபேமஸாக இருக்கல, பிரபலமாக இருக்கவங்கலாம் பேசுவியான். யார்கிட்ட மாமான்னு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுவியான்னு கேட்டார். ரெகுலராக பேசுவேன் மாமா. போன வாரம் கூட கால் பண்ணியிருந்தார், வாங்க ராம்குமார் இமயமலைக்கு போகலாம் கூப்பிட்டாரு. நான் தான் இல்லை இன்ஃப்ளூயன்சர் மீட்டில் ஒரு 50-100 பேர் வராங்க, அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண ரஜினி, நீங்கள் சோலோவாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட கூட போக முடியல. இன்றைக்கி எவ்வளோ டாக்டர்ஸ் பேசுனாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் எல்லாமே டாக்டர்ஸ்னால் இப்போ பயங்கர கண்டென்ட் வெறியில் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா டாக்டர் பால்னு ஒருத்தர். அவர் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு கெடுத்து விட்டார். அவர் பேர் பால், ஆனால் தயிரை பற்றியே பேசுவார், அது வேறு பிரச்சனை. பால் வந்திருக்காரா? வராருன்னு சொன்னாங்க, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் அன்றைக்கி என் டென்டிஸ்ட் இல்லைங்க, அதனால நான் மேடவாக்கத்தில் ஒரு டென்டிஸ்ட்டை போனேன். அவங்க என்னை பார்த்த உடனே அண்ணாச்சி அப்படின்ட்டு க்ளோஸ் அப்பில் கேமரா வச்சுட்டு பெரிய கிளிப்பாக போட்டாங்க. நான் ஆன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், வந்திருக்கிறது நம்ம அண்ணாச்சி, அவர் பல்லில் பூச்சி, அதை எடுத்து விட்டா போச்சு, சீசன் 1 எபிசோட் 1 அப்படின்னாங்க. எது எத்தனை சீசன் எத்தனை எபிசோடுக்கு என் வாயை போட்டு நோட்ட போறீங்க, என்னையா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அதுவும் டாக்டர்ஸ்லாம் இப்போ போகிறத விட டாக்டர்ஸ்க்கு ஷோ பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் வந்து என்னை ஒரு ஷோக்காக புக் பண்ணார். அந்த ஷோவோட கான்செப்ட் என்னென்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் ஒரு 500 பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஹார்ட்டில் வால்வ் வச்சுருக்காங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணி. 500ன்றது ஒரு மைல் ஸ்டோன் நம்பர்னால அவங்க 500 பேஷண்ட்ஸ் இன்வைட் பண்ணி அவங்களுக்காக ஒரு ஷோ. நான் போயிட்டேன், நல்ல ஜோக்கெலாம் எழுதிட்டு போயிட்டேன். இப்போ பர்ஃபார்ம் பண்ணான்னு போனால் ஸ்டேஜுக்கு போகிறப்ப அந்த டாக்டர் வேகமாக பக்கத்தில் ஓடி வந்தார். நான் நினைச்சேன் அது வாழ்வு பெற்றவர்களுக்கு ஒரு ஷோ பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம்னா, நேராக வந்து ராம்குமார் ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன், இதில் கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணி வால்வு உள்ளே வச்சுருக்கோம், அவங்க விழுந்து சிரிச்சா வால்வு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க ரொம்ப சிரிக்காமல் இந்த மீட்டில் ஹீன்னு சிரிக்கணும் அப்படின்னாரு. அப்போ அவங்கள கான்ஃபரன்ஸுக்கு தான் கூப்பிட்டு வரணும், இங்கே தான் யாருமே சிரிக்காமல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, அதனால் இங்கேயே பண்ணி விடுங்க அப்படின்ட்டு நான் அப்புறம் ஸ்டேஜுக்கு போய் மொக்கையாகவே ஆரம்பிப்போன்னு நான் ஒரு ஜோக்கு சொன்னேன். டாக்டர் இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் படம் எடுத்து கவிதை எழுதிலாம் உங்கள் இதயத்தை தொட்டால் தான் சொல்லுவாங்க, பட் உண்மையிலே இந்த டாக்டர் தான் உங்கள் இதயத்தை எல்லா இதயத்தையும் தொட்டிருக்காருன்னு. 3வது ரோலர்னு ஒருத்தர் நிறைய சிரிச்சே செத்துட்டேன், அந்த ப்ராப்ளத்துக்குலாம் என்னை ஆளாக்கிறாதே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ட் ஒரே ஒரு ஃபைனல் ஜோக், அந்த ஜோக் வந்து என்னை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒருத்தர் உள்ளே வந்தவொடனே கேட்டுக்கிட்டாரு. அவருக்காக அந்த ஜோக்கை மட்டும் சொல்லிவிட்டு ஐ வில் க்ளோஸ் இட் ஆஃப். அது வந்து என்னென்னா, நான் இந்த ஸ்டாண்டப் கமெடியெல்லாம் ஆகிறதுக்கு நான் ஐடியில் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ ஐடிலலாம் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம் நிறையா பிரச்சனை ஆகும். இல்லை லீவ்லாம் ஏமாற்றி எடுப்பாங்கல்ல பசங்கள்லாம், அதனால் இந்த லீவ்லாம் ஏமாற்றி எடுக்கிறாங்க அப்படின்றதுனால எங்கள் ஆஃபீஸில் இந்த சிக் லீவுக்காக ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ யாராவது ஒரு சிக் லீவ் எடுத்தாங்க உங்கள் டீம்லனா, யூ ஹேவ் டு லெட் யுவர் மேனேஜர்னா வாட் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் யூ ஹேவ். ஆனால் இந்த பாலிசி வந்ததுக்கப்புறம் என் டீமில் ஒரு பையன் சிக் லீவ் எடுத்தான், ஆனால் போட்ட மெயிலில் என்ன கைண்ட் ஆஃப் சிக்னஸ்ன்னு போடல. ஸோ அவன் அனுப்பின மெயிலில் ஹலோ ராம் ஐம் சிக் அண்ட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் மட்டும்தான் போட்டிருந்தான். நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கெத்து பாலிசி வேறு இருக்குது. ஸோ நான் கேட்கலான்னு அவனுக்கு ஒரு ரிப்ளையை போட்டேன் ஆக்சுவலாக, ஹே யூ ஹேவ் டு லெட் மீ நோ வாட் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் யூ ஹேவ். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி அவனுக்கு டயரியா. ஸோ அவன் ரிப்ளை போட்டான், ஹலோ ராம் ஐம் சஃபரிங் ஃப்ரம் டயரியா அப்படின்னு. அங்கேயே நிறுத்தியிருக்கலாம், நிறுத்தலை. 7 times ஃப்ரம் மார்னிங் அப்படின்னு போட்டிருந்தான், அங்கேயாவது நிறுத்தியிருக்கலாம், நிறுத்தலை. ஃபஸ்ட்டு 4 times சாலிட், தென் செமி சாலிட், நவ் டோட்டலி லிக்விட்னு போட்டிருந்தான். அட்லீஸ்ட் அங்கேயாவது நிறுத்தியிருக்கலாம், நிறுத்தலை. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ரெஃபர் டு த அட்டாச்ட் இமேஜஸ்ன்னு போட்டிருந்தான் பாருங்க. எனக்கு சிவரிங் வந்து நான் வேகமாக ஓடி வந்துட்டேன். ஸோ தட் ஹஸ் பீன் மை டைம் கேஸ். யூ கேஸ் லவ்லி ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேஸ். கிவ் இட் அப் ஃபார் ஈரோடு மகேஷ் அண்ட் மணிமேகலை கேஸ். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச மணிமேகலை ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே பூந்து நெல்லை தமிழில் கலந்து காமெடியிலே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குற ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர். அவங்களோட பெரிய ஃபேன் நான். தேங்க்யூ மிஸ்டர் ராம்குமார் அவர்களுக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்துடலாம். ராம்குமார் அவர்களை கௌரவிக்க. எஸ் டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஏறினா வைப் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் அந்த வைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் கோவிந்தராஜன் ஃப்ரம் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. அடுத்ததான் வந்து இந்த செஷன் கண்டினியூ பண்ணுறதுக்காக வுட் லைக் டு வெல்கம் ரொம்ப சூப்பரான வைரல் கண்டென்ட், அதாவது சிம்பிளான ஒரு ரெசிபியை கூட வைரலான கண்டென்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு மாற்றி காட்டின ஒரு டீம், சக்ஸஸ்ஃபுல் டீமில் இருந்தால் ஒருத்தங்களை கூப்பிட போகிறோம். CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் குக்ட் மிஸ்டர் ஆதித்யன் VS அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஹலோ சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நீங்களும் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்லேருந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட்டு அதாவது இப்போ நிறையா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே ஒரு பிளே புக் இருக்கும், இந்த தொழிலை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களை பற்றி ஸ்டடி பண்ணுறதே பார்த்தேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணின சமயத்தில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்லேருந்து இது மாதிரி பிஸ்னஸ் மேன் ஆனால் தான் லாங்கிவிட்டி கிடைக்கும்ன்றது கிடையாது. ஏன்னா இப்போ 2025 தான் அதை நம்ம ஒரு தீமாக வச்சுருக்கோம். கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் 3.2 வருஷம் தான் உங்களுடைய லைஃபு. ஸோ நீங்கள் லாங்கிவிட்டி வேணும்னா ஒரு பர்பஸோட வேறு சில விஷயங்கள் செய்யணும், அது என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் இங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளே புக்கே இல்லாத சமயத்தில் எப்படி உங்களுக்கு வந்து நம்ம கண்டென்ட் கிரியேஷனோட நிற்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணணுன்றது தோணித்து? வாட் வாஸ் கோயிங் த்ரூ யுவர் மைண்ட் தட் டைம்? ஹவு டிட் யூ டூ வாட் யூ டிட்? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார். இன்றைக்கி ராமெல்லாம் வந்து ஒரு செஷன் எடுத்தார், எப்படி பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாம் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறாங்க, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் ஓனர் ஆக ஆசைப்பட்றாங்கன்ட்டு. இன்றைக்கி நம்ம இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். நான் எனக்கு சொந்தமாக தோணுச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு புண்ணியமாக ஒரு 2019 20 வந்து லிங்க்டின்ல ஒன்று எழுதியிருந்தாங்க. எனக்கு இப்போ கூட அவங்க பேர் யாருன்னு தெரில. அவங்க என்ன 2 லைன் எழுதியிருந்தாங்கன்னா, the next generation of consumer brands are going to be built very differently. You have to think like a media house. Your marketing has to be as agile as a SaaS marketing எழுதியிருந்தாங்க. அதில் வந்து அந்த முதல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, you have to think like a media houseங்கிறது அது கொஞ்சம் மண்டையில் ஸ்ட்ராங்காக ஆயிருச்சு. ஸோ இன்னவே பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் வர்றது வந்து ஒரு ஆக்சிடென்டல் ப்ராசஸ். நான் வந்து அது பண்ணணும்னு ஆசைப்படல. ஆனால் எங்கள் பிராண்டுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணணும், கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2020 when we started putting out ரெசிபி வீடியோஸே பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷனில் ஆரம்பித்தோம். எல்லா பிராண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு மோட் கிரியேட் பண்ணுங்கள், யூ ஹேவ் டு மீன் உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்களாங்க. எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஆடியன்ஸ்லேருந்தே கஸ்டமர்ஸ் எடுக்க முடியுங்கிறது நம்மளது மோட்டாக இருக்குமோன்னு ஒரு அசம்ஷனில் ஒரு மிகப்பெரிய பெட் எடுத்தோம். இன்னைக்கு இன் ஹைண்ட்சைட் தட் ended up being one of the best decisions that we took. இன்னைக்கு அதை நான் மற்றவங்களுக்கு பாடமாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பரவாயில்லையே, அன்னைக்கு சொன்ன ஒருத்தர் பேச்சு கேட்டு நம்மளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ இந்த நிறையா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அல்கரிதம்க்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க கண்டென்ட்டை, இல்லையா? ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ வியூ வருது, இன்றைக்கி எவ்வளோ லைக் வருது, அந்த மாதிரி விஷயத்துக்கு. வேறஸ் ஒரு நம்ம இப்போ ஆத்தென்டிசிட்டி, நம்ம எதை நிஜமாகவே நம்புகிறோம், நம்ம எது வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெரி பர்சனலைஸ்டு சப்ஜெக்ட். அப்போது
ஏன்னா இதில் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா ஒரு மேபி 100 விதமான குசைன் ஆர் 1000 விதமான குசைன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் எப்படி வந்து இதை ஒரு அல்கரிதம்க்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதா இல்லை ஆத்தென்டிக்காக இருக்கிறதான்றதை பற்றின மாதிரி ஒரு பேட்டில் நடக்குமா? எப்படி அதை டிசைட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் சொல்லுவாங்களேங்க சார். நீ ஒன்று இருக்கிறது தான் அப்படியே பண்ணுன்ட்டு இல்லை, யூ கேன் பிரேக் இட் டவுன் அண்ட் யூ கேன் திங்க் பார்க்குறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் அட்லீஸ்ட் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். நான் பர்சனலாக அட்லீஸ்ட் சமைச்ச வீடியோஸ்லேயே ஆகட்டும், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயத்துலேயே ஆகட்டும், எதுவுமே இன்னொருத்தவங்க பண்ணதை அப்படியே பண்ணணும்னு நினச்சதே இல்லை. இன்னொருத்தவங்க பண்ணதை நம்மளும் ரெப்ளிகேட் பண்ணால் அது வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சதே இல்லை. சிம்பிள் ரீசன் வந்து இஃப் யூஆர் திங்கிங் பிக் யூ ஷுட் திங்க் தட் நான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கலாம்ல, நான் ஏன் ட்ரெண்ட் ஃபாலோவராக இருக்கணும்? அது வந்து ஒரு திமிருன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் வந்து நம்ம தாட் மேலே இருக்கிற ஒரு ஆம்பிஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ்னு சொல்லாங்க. ஸோ அந்த விதத்தில் வி ஆல்வேஸ் ட்ரை டு கீப் இட் வெரி வெரி சிம்பிள். இன்னொருத்தவங்க பண்ணதை காப்பி அடிக்கவே தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வீடியோ போகுது, ஸோ கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்க்குறவங்க எதுக்காக பார்க்குறாங்க, பார்க்கும்போது என்ன எமோஷ்னல் க்யூஸ் இருக்குது, அதை எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணலாம், அது வந்து எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக யோசிச்சா இந்தந்த கண்டென்ட் பில்லர்ஸ் இருக்கும், இது கீழே இந்தந்த ஐடியாஸ் போடலாம், இதில் ஒர்க் ஆகிறத டபுள் டவுன் பண்ணலாம், ஒர்க் ஆகிறத அப்படியே கட் டவுன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகிறத பண்ணலாம். ஸோ அந்த கண்டென்ட் க்ரியேஷனே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் எங்கள் டீம் ஆகட்டும் நான் ஆகட்டும் ஒரு லக் பேஸ்டாக மாற்றாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டாக மாற்றணும்னு படுறோம். டு ஒன் எக்ஸ்டென்ட் அது பண்ணிட்டும் இருக்கோம்னு நான் நம்புறேங்க சார். இப்போ நிறையா பேர் வந்து கம்மியான நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கலாம் இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோஷியல் மீடியாலே இல்லை. இப்போ நான் இன்னைக்கிலேருந்து சோஷியல் மீடியாவில் வரணும், நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் சீக்கிரம் அப்படின்னா ஒரு 90 டே ஆக்ஷன் பிளான் அப்படின்னு எனக்கு ஒன்று கொடுப்பீங்க அப்படின்னா வாட் ஆர் த 3-4 திங்ஸ் ஐ ஷுட் டூ டு win and become an influencer? அகெயின் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரைட்டான ஆளான்னு தெரில. குக்டுங்கிற எங்களோட பிராண்டுக்கு இட் வாஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். பட் ஆதித்யன் அஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் குக்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நெவர் கான்ஷியஸ் எஃபர்ட். ஐ வுட் சே இட்ஸ் அ பை ப்ராடக்ட். எனக்கு பிடிச்சதை சொல்லணும், ஹவ் இஸ் குக் பீயிங் பில்ட்டை வந்து கதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் அட்டம் பண்ணணும்னு நினச்சேன்னா எதுக்காக அதை பண்ணுறீங்கிற ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அம்பர்லா ஆன்சர் இல்லைன்னா கீழே நீங்கள் வந்து கண்டதை பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு why am I even doing this-ன்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் உங்கள் பர்பஸ் டிஃபைன் ஆகிடுச்சு. தென் அந்த பர்பஸை வந்து நான் எந்தெந்த கண்டென்ட் பில்லர்ஸ்னு வச்சுக்கலாம், எந்தெந்த விதத்தில் நான் சொல்லலாம், நான் பண்ணுறதுல எந்தெந்த விதத்தை காமிக்கலாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ் கிடச்சிரும். அந்த பில்லர்ஸ் கீழே இந்த ஒரு விஷயத்தை எப்படி நான் கன்வே பண்ணலாங்கிறதா ஐடியா. அந்த ஐடியாவாக நீங்கள் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ இனிஷியல் ஃபேஸில் என்ன பண்ணாங்க சார், ஒரு 5 பில்லர் இருக்குது, 5 பில்லருக்கு கீழே ஒரு 3 ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு 15 ஐடியா இருக்குது. நீங்கள் 15 ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து நீங்கள் எந்த பர்பஸ்க்காக பண்ணுறீங்களோ, எந்த இன்டெண்டட் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இதுலேருந்து உங்களுக்கு 1-2 பதில் கிடைக்கும். அந்த நல்லா ஒர்க் ஆகிறத கண்டினியூ டூயிங் இட், நல்லா ஒர்க் ஆகலை, நல்லா போலின்னு நினைக்கிறத ட்ராப் இட் அண்ட் ஆட் மோர் ஐடியாஸ். இல்லை இப்போ அதாவது இப்போ ஹெல்த் எடுத்துக்கங்களேன். இப்போ நீங்கள் ஃபுட்டு பண்ணினீங்க. ஸோ ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே நல்லா சாப்பிட்ணும், வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதில் ஒரு இது பண்ணியிருக்கோம். இப்போ ஹெல்த் எடுக்கிறோன்னு வைங்க, எல்லாருமே உடம்பு நல்லா இல்லைன்றதே தான் நிறையா அப்போ தான் போய் ஹெல்த் வீடியோ பார்க்குறாங்க. நல்லா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இது நமக்கு வராது அப்படின்னு ஹெல்த் வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் வந்து ஹெல்த்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து வேகமாக பில்டு பண்ணணும்னு வைங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது. அப்போ என்னோட பர்பஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றது இட் மேபி அ ஹையர் பர்பஸ். இட் மேபி எல்லாரும் நிறையா சாப்பிட்ணும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்றதை விட பிகர் பர்பஸாக இருக்கலாம். பட் இந்த கேஸில் நான் எப்படி அதை ப்ரமோட் பண்ணி 90 நாளில் ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம். அதுக்கு தான் நான் உங்களை வந்து இஸ் இட் ஒன்லி the traction is based on purpose or traction is based on my skill and my quality content? I think purpose is firstங்க, பிரைமரி. ஏன்னா பர்பஸ் டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மனசார அதை செய்வீங்க. செகண்ட் வந்து அதுக்கான ஸ்கில் இருக்குல்லங்க, இந்த ப்ரெசென்டபிள் ஸ்கில்லு, எழுதுறது, என்ன சொன்னால் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வளர்த்திக்கலாம். அது வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது நான் ரேதர் ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவேன்னா, ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் இஸ் எசென்ஷியலி டு செல் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ் அண்ட் மேக் மணி. பட் ஆனால் உங்கள் 100% ஆஃப் கண்டென்ட்டும் செல்ல ப்ராடக்ட் அண்ட் மேக் மணியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே எனக்கு இது விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த கண்டென்ட்டை பார்க்க மாட்டாங்க. நான் எங்கள் கேஸில் வந்து வீட்டில் சமைக்கிறவங்க தான் எங்களோட ஆடியன்ஸ், வீட்டில் சமைக்கிறவங்க தான் நாளைக்கு எங்களோட கஸ்டமர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு
கிட்ஸ்க்கான ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஆடியன்ஸ் யார்? ஒரு பேரண்ட். அப்படிங்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்காம அந்த பேரண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டை பேசுனீங்கன்னா, which could be the 70% of the content, parents will end up being your followers and audience. அதிலிருந்து நீங்கள் நான் என் பர்பஸ் இதுன்னு நீங்கள் அடுத்து டிஃபைன் பண்ணலாம். பை த வே நான் இங்கெல்லாம் விற்கிறேன்னு சொல்லலாம். தென் யோர் கன்வர்ஷன் ஃபன்னல் இஸ் வெரி ஆப்டிமல். நீங்கள் இப்போ இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் இந்த க்ரௌடில் பாண்டே சார் சொன்ன மாதிரி நானுமே ஆட் ஒன் அவுட்டுங்க. இட் வாஸ் நெவர் அ கான்ஷியஸ் எஃபர்ட் டு டூ திஸ். பட் ஆனால் நம்ம இந்த பிராண்டை பில்ட் பண்ணுறோன்னா இது தேவை. இல்லைங்க, இப்போ நீங்கள் நம்பர் 1 வந்து கான்ஷியஸாக பண்ணக்கூடாதுன்றீங்களா சக்ஸஸ் ஆகணும்னா? ஏன்னா அவரும் அவ்வளோ ஃபாலோயர் இருக்காரு, கான்ஷியஸ் கிடையாதுன்றாரு, நீங்களும் கான்ஷியஸ் கிடையாதுன்றீங்க. நான் அட்லீஸ்ட் எங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் வாட் எவர் ரீச் அண்ட் அந்த பர்சனல் ஒரு விசிபிலிட்டி தட் ஐ ஹேவ் இல்லைங்க, இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் வாட் ஐ டூ. இதுக்காக வந்து எஃபர்ட் போடுறதில்ல. பட் ஆனால் அது இனிஷியலாக வந்து இன்னைக்கு இதனால பிஸ்னஸ் ஹெல்ப் ஆகுதுன்னு தெரியும் போது என்ன தோணுதுங்க, கேன் வி டபுள் டவுன் அண்ட் மேக் திஸ் ஆல்சோ? இல்லை, எனக்கு புரியுதுங்க, ரொம்ப நன்றி. நான் வந்து இப்போது காலையில் வந்து நம்ம LMES அவர் பேசணும். இப்போ இவர்கிட்ட பேசுகிறது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஒன்றாவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இளங்கோ அவர் புக்கு லான்ச் பண்ணார். அந்த புக்லேயும் அவர் சொல்கிறது வந்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த பேட்டர்ன் கிடையாது. ஆனால் இப்போ இவங்கள ஃபாஸ்ட் ஃபாலோயர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலே, ஏன்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலே ஒரு பெரிய பிஸ்னஸை பில்டு பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு FMCG இண்டஸ்ட்ரி, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல வரவங்க வந்து நிறையா கஷ்டப்பட்டு நிறையா தப்பு பண்ணி ஒரு மாடலை கொண்டு வருவாங்க. பின்னாடி வரவங்கெல்லாம் அதே மாடலில் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி லெஸ்ஸர் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ்ஸர் டைமில் வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போது இவங்க 2 பேரும், பிரேமானந்த் அண்டு ஆதித்யன் சோமு 2 பேருமே ஒரு அவங்களுக்கே தெரியாமல் ஆனால் ஒரே பேட்டர்னை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை வந்து ஒரு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டென்ட் பில்டு பண்ணுறது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் வந்தது அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு அந்த வாட் எவர் இஸ் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தட் கண்டென்ட் இஸ் ரிலேட்டபிள் டு, அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குன்றது தெரியுது. அதுக்கப்புறம் அதே விஷயத்தை இவங்களே அதை ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸாக கொடுக்கறது. இப்போ அந்த கண்டென்ட் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு லீட் ஆகுறாங்க. ஸோ அப்போ இனிஷியல் கஸ்டமர் அக்வசிஷன் வந்து இவங்களுக்கு ஈஸி ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து எப்படி அவைலபிளாக கொடுக்கறது, எப்படி அஃபோர்டபுளாக கொடுக்கறது, எப்படி அதுக்கு ஆக்சசபிளாக மாற்றுறதுன்றது தான். ஸோ ஏன்னா இன்றைக்கி எனி ப்ராடக்ட், அதாவது அவர் அந்த லிங்க்டின் போஸ்ட் பற்றி கூட சொன்னார். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்த உடனே, இந்த ஹவு டு அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே எந்த ப்ராடக்ட்டுமே இன்றைக்கி பண்ணுறது வந்து ஈஸியர் அண்ட் ஈஸியர் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் டசன்ட் டேக் மச் எஃபர்ட் ஆர் மச் ஸ்கில் டு டூ எனி ப்ராடக்ட். சார் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த டொமைன் இருக்குல்லங்க, நான் சிவசங்கர் சார் ஒரு 3 days மீட் பண்ணுற முன்னாடி இந்த டொமைனில் 2 பெரிய கம்பெனி இருக்குல்ல, இதில் அதை பற்றி நிறையா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிளுங்க, இந்த மாதிரி ரொம்ப டாமினண்ட்டான பிளேயர்ஸ் இருக்க டொமைனை இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ரப்ட் யூ ஷுட் ஹேவ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ரங்கராஜ் பாண்டே சார் இருக்கும்போது சொல்லியிருந்துருக்கலாம், 2 கட்சி இருக்கிறதுல 3வது கட்சி வர முடியாதுன்னு கேட்குற மாதிரி 2 கம்பெனி இருக்கிறதுல 3வது கம்பெனி வர முடியாதுன்னா வரணுன்னா வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி ஆகணும். அதுக்கான ஒரு எஃபர்ட்டை நாங்கள் போடுறோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. இல்லை, அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் சொல்கிறத முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இது ஹைப்பர் பர்சனலைசேஷன். இப்போ ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே பீப்புள் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பட்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ நான் ஏஐலாம் வந்த உடனே ஒரு கான்செப்ட் கூட கற்றுண்டேன். ஒரே ஃபுட்டே வந்து எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒருத்தருக்கும் பிடிச்சதுன்னு இருக்கிறதுனால ஃபுட்டுலலாம் வந்து ஆயிரக்கணக்கான பிராண்ட் இருக்கலாம், கிளாத்திங்கில் வந்து ஆயிரக்கணக்கான பிராண்ட் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த அதனால இதில் 1 2க்கு அப்புறம் 3வது வர முடியாதுன்ற மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மாதிரி கிடையாது, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பில்டு பண்ணுறது வந்து தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். ஏன்னா இது இந்த மோனோபோலிக்கு ஆப்போசிட்டாக இந்த ஆலிகோபோலி மார்க்கெட்னு வாங்க, அந்த மாதிரி மார்க்கெட்னால.
ஸோ பேசிக்காக என்னோட பாயிண்ட் வந்து there is a pattern. அந்த பேட்டர்னை நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த லிங்க்டின் போஸ்ட்டில் இருந்த மாதிரி யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அவங்களால ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மார்ஜின் குறைஞ்சுட்டே இருக்கு. மார்க்கெட் பண்ணி ப்ராடக்டை டெலிவர் பண்ணி காசு வாங்குறவங்களுக்கு மார்ஜின் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக டிஸ்ட்ரிபியூஷன் பில்டு பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மச் பெட்டர் அண்ட் மச் மோர் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடல். பிகாஸ் நிறையா கம்பெனி ப்ராடக்ட் பண்ண தெரிஞ்சவங்க கூட இன்றைக்கி நிறையா பணம் ரைஸ் பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் பண்ண தான். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இன்ஃப்ளூயன்சராக அந்த மார்க்கெட்டிங்கை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க, காஸ்ட் எஃபெக்டிவானால் ஈஸியாக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த பேட்டர்ன் தே ஹவ் கிவன். தேங்க்யூ வெரி மச். ஒரு பலத்த கைத்தட்டல் குமார் சார் அவர்களுக்கும் ஆதித்யன் ப்ரோ அவர்களுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மரியாதைக்குரிய குமார் அவர்கள், ஆதித்யன் ப்ரோ ரோஹித். பவர் ஹவுஸ் ஃபீமேல் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜில் பேச போகிறாங்க. லைக் எப்படி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸை பில்ட் பண்ணலாம் அண்ட் கமாண்டிங் சோஷியல் ப்ரெசன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பல டாபிக்ஸ் பற்றி பேசுறதுக்காக ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹேமா ராகேஷ், டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரனர், நிவேதா முரளிதரன், ஃபவுண்டர் ஆஃப் நவ்ஜென் மேக்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், இந்துஜா ரகுநாதன், எடிட்டர் யுவர் ஸ்டோரி தமிழ், அர்ச்சனா ஸ்டாலின், ஃபவுண்டர் மை ஹாவர்ஸ் ஃபார்ம்ஸ். ஒரு பலத்த கைத்தட்டல் மக்களே இந்த 4 அன்பு நிறை மகளிருக்கும். ஓகே, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக்கலி இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே கிரியேட்டர்ஸ், பட் நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ டெலிவிஷன் ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட். பாண்டே சார் இருக்கார். ஸோ பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டிஜிட்டல் வந்து எப்படி ஒரு பெரிய திங்காக மாறும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நானும் எப்படி இவால்வ் ஆகணும் அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு 10 years பேக் வந்து ஐ காட் அசோசியேட்டட் வித் யோர் ஸ்டோரி வந்து வி ரைட் அண்ட் கவர் அபவுட் ஆண்டர்ப்ரினர்ஸ், கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸில் நான் வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நியூ டு தி ஸ்பேஸ். ஏன்னா 10 years பேக் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கிரியேட்டர்ஸோ இன்ஃப்ளூயன்சஸோ கிடையாது. பட் ஒன்று நான் ரியலைஸ் பண்ணேன், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம வெறுமை எழுத்துப்பூர்வமாக எழுதியோ இல்லைன்னா ஒரு வீடியோ மூலமாக வெறுமை வந்து ஒரு மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போயிட முடியாதுன்றது. ஏன்னா டெலிவிஷனில் இருந்தாலுமே அது ஒரு பெரிய சேலஞ்சாக டிஜிட்டல் ஸ்பேஸில் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹாவ் டு பில்ட் மை ஓன் பிராண்ட். ஃபஸ்ட்டு நான் யார், நான் வந்து ஏன் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஆண்டர்ப்ரினர்ஸை ஏன் கவர் பண்ணுறேன், அதில் என்ன மாதிரியான கவரேஜ் வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ரியலைஸ் பண்ணி ஃபார் த லாஸ்ட் 10 years ஐ திங்க் ஐ பில்ட் த பிராண்ட். இன்னும் ஒன்னே ஒன்று ஆஸ் அ விமன் நான் என்ன சொல்லிக்கணுன்னா, இந்த ஸ்பேஸில் நிறைய மார்க்கெட் இருக்குது. விமன் ஷுட் கம் ஃபார்வர்ட் டு கிரியேட் மோர் கான்டென்ட் இன் திஸ் டெக் ஸ்பேஸ். எஸ்பெஷலி ஏஐ ஜெனரேஷனில் நம்ம இருக்கோம். ஏஐ பற்றி பேசுகிறதுக்கு இங்கே விமனில் வந்து ஆள் இல்லை. இப்போ கூட பிஸ்னஸ் அண்ட் டெக்னா மென் தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அத்தாரிட்டியை வந்து எங்களை மாதிரி ஒரு சிலர் பில்ட் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் மோர் விமன் ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் பில்ட் தியர் ஸ்பேஸ். ஸோ இதுதான் என்னுடைய இன்ட்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமா ராகேஷ், பிபிசி தமிழில் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கவர்மெண்ட் எம்பேனல் ஆங்கர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னுடைய 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி பிரிண்டில் ஆரம்பித்து ஒரு பொசிஷன்லேயும் அப்கிரேட் ஆகி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ 6 lakh ஃபாலோயர்ஸ் எனக்கு இருக்காங்க அண்ட் மந்த்லி வந்து ஒரு 4 million வியூஸ் என்னோடய கான்டென்ட் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இந்துஜா மேம் வந்து சொன்ன மாதிரி விமன் அப்படின்னா எல்லா சோஷியல் ஸ்பேசஸ்லேயும் ஃபேஷன், டெக்னாலஜி, சமையல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. பட் விமன் அப்படிங்கிறப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஏஐ, டிஜிட்டல் ஸ்பேஸ், டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்பேசஸ் வந்துட்டு இருக்குது. இன்னும் வேர்ல்டு வைட் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அங்கே நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ரீஜனல் ஸ்பேஸில் நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் டெக்னாலஜி பற்றி பேசுகிறதுக்கும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கும், லாங்குவேஜ் பற்றி பேசுகிறதுக்கும் நிறைய ஸ்பேசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ரீஜனல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கான்டென்ட் க்ரியேட்டராக இங்கே வந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பர்சனல் பிராண்டிங், நம்ம என்ன விஷயம் பண்ணுறோம், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட என்ன வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம டிஜிட்டலில், அதுவும் குறிப்பாக என்னுடைய டிஜிட்டல் ஸ்பேஸில் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் போயிட்டு எங்கேயுமே கேட்டதில்லை.
எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸில் நம்மளுடைய பிராண்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் வந்து நினைக்கிறோம் நம்மளுடைய சொசைட்டி ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும், நீ பண்ணுற ஒரு விஷயம் எதுக்கு நீ 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே வந்து வளர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத விட உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நிறைய வாய்ப்புகள் வரும். அப்படியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, ஒரு என்டர்டெயினர் கான்டென்ட்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸை அடுத்தடுத்து பிராண்டிங்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோட பேர் நிவேதா முரளிதரன். இங்கே எவ்வளோ உமன் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கீங்க, கொஞ்சம் கத்த முடியுமா? இன்னும் சத்தமா ப்ளீஸ். எஸ். ஸோ இங்கே எவ்வளோ டெக் இன்ஃப்ளூயன்சஸ் உமனில் இருக்கீங்க, டெக் அண்ட் பிஸ்னஸ்? யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். நைஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் ரொம்ப மிஸ் அவுட் ஆகுது. ஸோ என்னோடய பேர் நிவேதா முரளிதரன், நான் ஒரு பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ராம் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் டர்ன்ட் இன்டு அ கான்டென்ட் கிரியேஷன். ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நான் மோர் தென் 13 இயர்ஸ் இருக்கேன். பட் கான்டென்ட் உள்ளே வந்தோடனே தான் ஐ காட் லாட் ஆஃப் ஃபேம், ஃபெமிலியாரிட்டி, நிறைய டீல்ஸ் இன்டர்நேஷ்னல் வைஸும் கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அதுவும் டெக் போர்ஷனில் அப்படின்னா எஸ்பெஷலாக உமனுக்கான ஸ்பேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. காம்படிஷனே ரொம்ப கம்மி. அப்போ ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ப்ரொஜெக்டிங் ஆல் யோர் டேலண்ட்ஸ். நீங்கள் ஃபேஷன் அதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் டாபிக்ஸ் எடுங்க. அண்ட் அஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் ஐ பர்சனலி ஃபீல் வி யூஸ் லாட் ஆஃப் டூல்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸில் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, எனி ஸ்பெசிஃபிக் டூல் லைக் ஹேஜன், 11 Labs, anyone? So this is a feedback for all. ஸோ நான் ஏஜென்ட்டில் வந்து என்னோட ஏஐ க்ளோன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ ட்ரை டு கிரியேட் அ வீடியோஸ் அண்ட் யூ கேன் யூஸ் 11 Labs டு க்ளோன் ஆல் யுவர் வாய்ஸஸ் அண்ட் ஜென்ரேட். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஹவ் மேட் நிவேதா முரளிதரன் ஏஐ. இந்த ஏஐயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹேவ் அ கம்யூனிட்டி ஆஃப் அரௌண்ட் 60,000+ பீப்புள். இவங்களுக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னா 24/7, நாட் ஒன்லி இன் இங்கிலீஷ், இன் ஆல் தி ரீஜனல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா தே கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். என்னோட 13 வருஷம் மூளையை கொண்டு போய் அதில் ஃபீட் பண்ணியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் டேட்டா நான் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கான்டென்ட்டு, டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், நான் டெய்லி அனுப்புகிற இமெயில்ஸ், இது எல்லாமே ஃபீட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஏஐ க்ளோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் கொடுக்கும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ChatGPT. ஸோ மை ரிக்வெஸ்ட் டு ஆல் தி டெக் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் லைக், மேக் ஷூர் தட் யூ ஆர் ஸ்டார்டிங் யூசிங் ஏஐ. ஏஐ டசன்ட் மீன் ஜஸ்ட் ChatGPT or Perplexity. We have lot more and start using that. And இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஐ எம் மோர் இன்டு இ-காமர்ஸ். If you are an influencer, one of the best thing that you can do in the next 2 years is building an e-commerce brand. Any influencer who is selling products here? So wonderful. I feel it's one of the wonderful opportunity. So நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோன்னு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக you can start building your own product. ஸோ டீவியேட் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு வேளை பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் போடுறீங்கன்னா launch a beauty brand. Start producing content around it. அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பிஹைண்ட் த சீன் ப்ராசஸ் சொல்லுவோம், ஸ்டோரி டெல்லிங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுறோம், என்ன ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுறோம், ஒய்எஸ்ன்ற ஸ்டோரி சொல்லும்போது பீப்புள் வில் ஸ்டார்ட் பர்ச்சேசிங் யுவர் பிராண்ட். அந்த பவர் ஆஃப் தி பிராண்டை மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஜஸ்ட் டூ ஒன்லி பார்ட்டர் கொலாபரேஷன்ஸ். நான் பண்ணுறேன், ஐ எம் அன் இன்ஃப்ளூயன்சர்ஸை தாண்டி ஸ்டார்ட் பில்டிங் அ பிராண்ட். மேபி எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகி பிராண்ட் பில்ட் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2 takeaways. One is like start using AI tools, automate all your comments, everything. So என்னோட எந்த ஒரு கமெண்ட்ஸும் மெசேஜஸும் நான் பார்க்க மாட்டேன். இன்ஃபேக்ட் ஐ uninstall Instagram for few days, monthly once தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் மை டீம் இஸ் தேர் டு ஹேண்டில் அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் மல்டிபிள் ஆட்டோமேஷன்ஸ் தேர். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஸ்டார்ட் பில்டிங் அ பிராண்ட் அரவுண்ட் இட். அண்ட் ஐ வாண்ட் ஆல் தி உமன் பீப்புள், உமன் இன்ஃப்ளூயன்சஸ் டு திங்க் அண்ட் கம் அவுட் அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் டெக் ஆர் பிஸ்னஸ் கான்செப்ட். அதில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, உமன் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் இட் ஐ ஹேவ் ஃபார் மை டே. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என் பேர் அர்ச்சனா ஸ்டாலின். ஸோ நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐ ரன் அ வெஞ்சர் கால் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு அரிசியும் ஒரு காய்கறியும் எப்படி விளைவிக்கிறது, அதை செய்கிற ஃபார்மர் யார் அப்படிங்கிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரியலாக சொல்கிறது மை ஹார்வெஸ்ட்டாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ டிஜிட்டல் கான்டென்ட்டில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் கண்டென்ட் அதெல்லாம் ரொம்ப பேர் பண்ணுறதே கிடையாது. அதையும் தாண்டி அதில் அவேர்னஸ் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இப்போது நான் வந்து எனக்காக பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் கண்டென்ட் யூஸ் பண்ணாலும்
மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், ஒரு பக்கம் விவசாயிக்கு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேஜ் கிரியேட் பண்ணி தே கான்ட் ஸ்பீக் ஃபார் தெம் செல்ஸ். ஸோ ரியல் ஸ்டோரிஸ் சொல்கிறதுக்காக டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆர் யூ டாக்கிங் ஃபார் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், உங்களோட யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் அவங்களோட ரியல் ஜேர்னி சொல்ல தான் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கான ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி பில்ட் ஆகும். ஸோ அது நாங்கள் கிளியராக பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது, டுடே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பர்ஃபெக்ஷன் இந்த வீடியோ, இட் இஸ் ஆல் அபவுட் ரியல் ஸ்டோரிஸ் அகேன். நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு டக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும், இது பார்த்தாலே இது வந்து சும்மா அவங்க ரீச்காக பண்ணியிருக்காங்க, இதுவாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஐ திங்க் ரியல் வேல்யூ கிரியேஷனுக்கு டிஜிட்டல் ஹேஸ் அ லாட் மோர் ஸ்கோப். அண்ட் வித் ஏஐ ஐ திங்க் த ரேட் அட் விச் வி கேன் கிரியேட் கண்டென்ட் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் திரும்ப பார்த்த விஷயம் என்னென்னா, நான் என்னை பற்றி பேசினாலோ ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசினாலோ வர ரீச்சை விட எப்போ பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபார்மர் வந்து இந்த மண்புழுவை இப்படி எடுத்து பார்த்தாரு, இந்த வாட்டி மழை பெஞ்சிச்சு, மழைக்கு எங்கள் ஃபார்மில் இதான் பிரச்சனை, உங்களுக்கு நீங்கள் டீ குடிச்சிட்டு இளையராஜா பாட்டை பற்றி போடுறீங்க, நான் உட்காந்து மழையில் கிராப் டேமேஜ் ஆயிருமோன்னு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். ஸோ ஐ திங்க் we're able to connect more, build a community around it. ஸோ யாரெல்லாம் நீங்கள் அதை பண்ணலையோ, ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஸ்டோரிஸ் விச் ஆர் நாட் பீங் ஸ்போக்கன். அஸ் விமன் நாங்கள் என்ன இன்னொரு விஷயம் பார்க்குறோம்னா, நிறைய பேர் ரொம்ப ஷையாக இருக்கும். ஷையாக இருக்கிறது வந்து பத்தாது, அதெல்லாம் அந்த முன்னாடி இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வாய்ஸாக பேசி ஆகணும், உங்களுக்கான வாய்ஸ் நீங்கள் அப்படிங்கிறப்போ அந்த கேமரா ஷையெல்லாம் இல்லை. அண்ட் இப்போ எல்லாருமே எம்டி பீப்புள் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். when you're recording a video there is nobody in the room, so take your time, talk to somebody, but make sure உங்கள் ஸ்டோரிஸ் உங்கள் வாயால் உங்கள் ஸ்டைலில் வரப்போ it definitely builds a great authenticity. I think definitely more women have to do it. அண்ட் யாராவது இங்கே ஃபார்மிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் நிறைய கண்டென்ட் இல்லைங்க. இப்போ நான் சும்மா காலிஃப்ளவர்லாம் நான் ஆர்கானிக்காக பண்ணி ஹோம் டெலிவரி பண்ணேன்னா கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஷேட் அடிக்கும். கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா பாய்சன் அப்படின்னு போட்டிருக்கோம். அது உண்மை கிடையாது. உண்மையிலே ஃபார்ம்லேருந்து காலிஃப்ளவர் ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்து இப்படி ஆகுதுன்னு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்ல தான் மக்களுக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேக்ட் போல், இதுதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் நடக்குது. ஸோ பில்ட் யுவர் பிஸ்னஸ் ஃப்ரம் எஜுகேஷன், அவேர்னஸ், அண்ட் தென் கன்வெர்ட் யுவர் கஸ்டமர்ஸ். டோன்ட் ஜஸ்ட் லுக் ஃபார் ரீச், வைராலிட்டி, அதெல்லாமே இட்ஸ் அ ஃபேட், ரைட்? ஸோ ஐ திங்க் ஆஸ் விமென் நாங்கள் எல்லாருமே பிஃபோர் த பேனல் பேசிகிட்டு இருந்தோம், we need more women creators. ஏன்னா தேடி பார்க்குறப்போ இன்னமும் த சேம் பீப்புள் தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய நியூ ஃபேஸஸ் பார்க்குறேன். தேங்க்ஸ் டு த ஆர்கனைசர்ஸ், யூ brought in so many people here. And thanks for giving us a fantastic session today. Thank you so much. Thank you so much. Thank you so much. ஒரு பலத்த கைத்தல் கொடுத்துலாமா நாலு பேருக்குமே? cheer up. Yes, இந்த நான்கு பெண்மணிகளையும் கௌரவிக்கிறதுக்கு ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இப்போ ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண போகிறோம். கேள்விகளால் இந்த சொசைட்டியும் பதில்களால் மக்களுடைய மனசையும் கட்டி போட்ட ஒருத்தர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நேர்மை, நேரடி, நெறியுடைமை இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நேர்பட பேசு, உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் எல்லாமே அவருக்கு சொன்னோம். தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் பிறழாமல் நடக்கிற மனிதர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். Hema Rakesh, digital journalist and entrepreneur. Niveta Muralidharan, founder of Nowgen Max Digital Solutions. அடுத்ததாக இந்துஜா ரகுநாதன், editor of Your Story Tamil. And Archana Stalin, founder of My Harvest Farms.